கள்ளச்சாராயம் விற்பவர்கள் யாருக்கும் இரக்கம் காட்டக்கூடாது. மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளச்சாராய மரணங்கள் பற்றி விவாதிக்க கோரி பேரவையில் அமளியில் ஈடுபட்டு அதிமுக வெளிநடப்பு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. பேரவையில் அதிமுகவினர் பேசியது அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கம். மீண்டும் அதிமுக உறுப்பினர்கள் இதுபோல் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை என சபாநாயகர் அப்பாவு எச்சரிக்கை. சட்டப்பேரவையில் பேச அனுமதிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்வதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. சிபிசிஐடி விசாரணை நடப்பதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றும் விளக்கம். எதுக்கு சிபிஐங்க? இதுக்கு முன்னால் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பண்ருட்டியில் நடந்துச்சு. அன்னைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியா வச்சாங்க, சிபிசிஐடியா வச்சாங்க. அன்னைக்கு என்ன கமிஷன், நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்கள் இன்னைக்கு உடனே சிபிசிஐடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. தங்கள் மீது ராமதாஸ் அபாண்டமாக பழி சுமத்துவதாக ரிஷிவந்தியம் எம்எல்ஏ கார்த்திகேயன், சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் குற்றச்சாட்டு. மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என்றும் உறுதி. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயாராக இருக்கின்றோம். அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொது வாழ்விலிருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக உயர்வு. சிகிச்சை பெறும்போது மருத்துவமனையிலிருந்து தப்பி சென்றவர் வீட்டில் உயிரிழப்பு. 5 மணில எஞ்சி ரோடன்னு வாந்தி எடுத்தாங்க. வாந்தி எடுக்க பார்த்து சரி என்ன வாந்தி எடுத்து சொல்லி குடிச்சு தலையை பிடிச்சி கீழே நட்டுக்கிட்டே இருந்தான். என்னால ஒன்றும் முடியும் தலையை பிடிச்சாங்க. அப்புறம் உடனே என் அண்ணன் பையனுக்கு ஃபோன் அடிச்சு வர வச்சு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிச்சு மாமாந்திர கொண்டு போங்க சார்னா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, நாங்கள் சங்கராரம் கொண்டு போகிறோம் சொல்லி அவங்க சங்கராரம் கொண்டு போனாங்க சார். அப்புறம் அங்கே போய் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இங்கே அனுப்பிச்சு. கள்ளச்சாராயம் விற்றதாக கைது செய்யப்பட்ட சின்னதுரை, ராமர் மற்றும் ஜோசப் ராஜா மீது கொலை வழக்கு பதிவு. மெத்தனாலை சட்டவிரோதமாக வாங்கி சாராயத்தில் கலந்து விற்ற நிலையில் நடவடிக்கை. இரண்டு பாக்கெட் சாராயம் குடித்த 2 மணி நேரத்தில் கண் பார்வை மங்கியது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு மீண்ட செல்வராஜ் நியூஸ் 18க்கு வாக்குமூலம். அப்புறமா இறங்க சரி கண் பார்வை பாண்டிச்சேரியில அப்புறம் ஒன்னு ரிட்டர்ன் வந்துட்டார். எவ்வளவு குடிச்சு எவ்வளவு நேரத்துல இது குடிச்சு 2 மணி நேரத்துல எவ்வளவு பேக்கெட் குடிச்சிங்க? 2 பேக்கெட் தான். கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 30 பேர் குணமடைந்தனர். மனநல ஆலோசனைக்கு பின் வீட்டிற்கு அனுப்பப்படுவார்கள் என கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி டீன் நேரு தகவல். சென்னை நீலாங்கரையில் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது சிறுவன் கையில் பற்றிய தீ. பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து ஓடுகளை உடைக்கும் சாகசத்தின் போது விபரீதம். ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஜூலை 3 தொடக்கம். ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. நூறு நாள் வேலை திட்டத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளில் 41 கோடி வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். சென்னையில் சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 53,560 ரூபாயை எட்டிய ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 2,000 ரூபாய் குறைந்தது. சென்னை திருவொற்றியூரில் தாய் தம்பியை கொலை செய்து விட்டு கரையில் பதுங்கியிருந்தவர் கைது.
14 அரியர்கள் வைத்திருந்தது வீட்டில் தெரிந்த நிலையில் கொலை செய்ததாக முதற்கட்ட தகவல். நீலகிரி மற்றும் கோவையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா சந்திப்பு. இருநாட்டு உறவை மேம்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை. T20 உலகக்கோப்பையில் அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்துமா இந்திய அணி? சூப்பர் 8 சுற்றின் 2வது போட்டியில் வங்கதேசத்துடன் இன்று பல பரீட்சை. கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது எந்த இரக்கமும் காண்பிக்காமல் கடும் நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வழியாக ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் அதை தீவிரப்படுத்தவும் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது அதிக வழக்குகளை பதிவு செய்யவும் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து கள்ளச்சாராயத்தை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கான சோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் ஆட்சியர்களுக்கு அவர் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கள்ளச்சாராயம் தொடர்பாக வரும் தகவல்களை ஆட்சியர்கள் புறம் தள்ளக்கூடாது என்றும் அனைத்து புகார்களையும் உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. சில கள்ளச்சாராய வியாபாரிகள் பொதுமக்களை முன்னிறுத்தி தப்பிக்க பார்ப்பார்கள் என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த சமயத்தில் பாவம் என இரக்கம் காட்டக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளச்சாராயம் விற்பவர்களில் உண்மையான முக்கிய குற்றவாளிகளை கட்டாயம் பிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாகவும் அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி தரவில்லை என கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தனர். காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்றும் இதற்காக கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இருக்கையிலிருந்து எழுந்து நின்று முழக்கம் எழுப்பிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் அமைதியாக இருக்கையில் அமர சபாநாயகர் வலியுறுத்தினார். ஆனால் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் கூச்சல் எழுப்பினர். அப்போது பேசிய சபாநாயகர் அப்பாவு சட்டமன்ற விதிகளின்படி முதலில் கேள்வி நேரம்தான் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு தேவையான நேரத்தை அளிப்பேன் எனவும் கூறினார். நினைத்த நேரத்தில் நினைத்ததை பற்றி பேசும் இடம் இது இல்லை என்றும் கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க முடியாது என்றும் அப்பாவு தெரிவித்தார். கேள்வி நேரம் மக்களுக்கானது, முக்கியமான பிரச்சினைகள் என்றால் நேரமில்லா நேரத்தில் பேசலாம் என்றும் முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எவற்றை வேண்டுமென்றால் பேசலாம் என கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த அப்பாவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இனிமேல் பேரவையில் நாகரிகமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி தரவில்லை என கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நேற்று அதிமுகவினர் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்ட நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அரசு துரிதமாக செயல்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் விஷ முறிவுக்கான மருந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் காலதாமதமாக வருவதற்கு அரசாங்கம்தான் காரணம் எனவும்
எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இந்த ஒமிபிசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். இன்னைக்கு அவர் சொல்லுவது இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உயிரிழக்க நேரிட்டது சொன்னார். காலதாமதமாக வருவதற்கு என்ன காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் காலதாமதம் வந்த காரணத்தினால இந்த இறப்புக்கு காரணம் என்று சொல்வது பச்சை பொய். இந்த அரசினுடைய கையாகாதத்தனம். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகார துணையோடு கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு காரணமானவர்களை எல்லாம் வெளியே கொண்டுவர வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவை எனவும் அவர் கூறினார். அதாவது இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை. நாள்தோறும் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை விட முக்கியமான பிரச்சனை இருக்குது. நாட்டு மக்களை காப்பதற்கு தான் சட்டமன்றம் விவாதிக்கிறது. அதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதில் 2 மாநிலத்துடைய பிரச்சனை. இதுல மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வந்துங்கிறாங்க. அவை சிபிசிஐடி இதில் விசாரிக்க முடியாது. அதனாலதான் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையை முடக்க வேண்டும் என்று நினைப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு தரவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் சாடினார்.